ஒரு பிரச்சனையை பத்தி பேசுறத தவிர்க்கிறது ஒரு பிரச்சனைக்கு என்றைக்குமே முடிவில்லை. நீங்க அந்த இளவரசன் மாதிரி உணர்ச்சி வசப்படுற பர்சன், சென்சிட்டிவான பர்சனா இருக்கீங்கன்னா, யாராவது உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கறாங்கன்னா நீங்க மனசுடைஞ்சு போயிட தேவையில்லை. அது உங்களோட என்டையர் மதிப்பை குலைக்குது, இல்ல அவங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லை அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் வளர்த்துக்கணும்னு இல்லை. அந்த நேரத்துல உங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்னா உடனே கூட பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது எனக்கு இப்ப ஹர்ட் ஆகுது, இதை பத்தி கண்டிப்பா நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நீங்க ஃபீட்பேக்கை தாங்க பழகும் போதுதான் உங்களை நேசிக்கிறவங்க உங்ககிட்ட உண்மையை சொல்ல பயப்பட மாட்டாங்க. அதே நேரம் அவங்க தாங்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எதையும் பேசாம இருக்காதீங்க. உண்மையை சொல்லாம இருக்கிறது அன்பு இல்ல. உண்மையை காயப்படுத்துற மாதிரி சொல்றதும் அன்பு இல்ல. உண்மைய மாத்தாதீங்க, அது சொல்ற விதத்தை மாத்துங்க. நல்லாவே இல்ல அப்படின்னோ நல்லாதான் இருக்கு அப்படின்னோ சொல்லணும்னு இல்லையே. அதுக்கு பதிலா இதுல இதை மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணனா இன்னும் சூப்பராயிரும் அப்படி சொல்லலாமே. ரிலேஷன்ஷிப்போ கம்யூனிகேஷனோ ஒருவர் சம்பந்தப்பட்டது இல்லையே, 2 பேருக்குமே பொறுப்பு இருக்கே. அப்போ உங்க லைஃப்ல ஒரு பர்சன் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு காகித கேடையும் கொடுக்காதீங்க. உண்மையா சொல்லுங்க, ஆனா மென்மையா சொல்லுங்க. நீங்க கேக்குறவங்களா இருந்தா உண்மையா கேளுங்க, ஆனா மென்மையா கேளுங்க. யார் உங்ககிட்ட பேச தயங்கினாங்களோ இல்ல யார்கிட்ட நீங்க பேச தயங்கினீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. ஸ்பீக் பியாண்ட் வேர்ட்ஸ். காப்பி டிஎம்.